ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ முக்கியமான சம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோஸ்லேருந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு ஓகே உங்கள் புக்கில் இருக்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஒரு கிரவுண்டில் ஒரு 300 kg வெயிட்டு, அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 100 kg வெயிட்டு. ஓகே, அதை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 100 kg பிளாக் வந்து பார்க்கணும். ஓகே, அதில் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. ஓகே, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. அப்போ N1. ஓகே, அது கிரவுண்டை பார்க்க தானே ஆக்ட் ஆகுது. அப்போது 100 × WG. ஓகே, W × கிராவிட்டியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூட்டன் கிடச்சோம். ஓகே, இப்போது அது தரையை பார்க்க ஆக்ட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும். அதுதான் இந்த டயக்ராமில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நார்மல் லோடு இப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், ஆனால் பெர்பெண்டிகுலராக இருக்கும். நார்மல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, இது நார்மல் ஃபோர்ஸ். தோஸ் ஆர் 90 டிகிரி வித் ஈச் அதர். ஓகே, அப்போது மியூவோட வேல்யூ N1ஓட வேல்யூ போட்டாச்சு. ஓகே, இப்போது அதே 300 பிளாக்கை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதில் உள்ள விஷயத்தை N2 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த N1ஓட வேல்யூவும் ஆக்ட் ஆகும். ஏன்னா அந்த 300 kgக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த 100 kgயை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு தனியாக N1ஓட வேல்யூ அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மீதி உள்ள இந்த 300 கிராம் இன்ட்டு கிராவிட்டிக்கு எவ்வளவு 9.81 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடச்சோம். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது மியூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா மியூ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்டு N2ஓட வேல்யூ. N2ஓட வேல்யூ இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். ஓகே, இப்போது சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் = 0. ஓகே, இப்போது இங்கே இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கெட் த 300 பிளாக். ஓகே, இந்த பிளாக்கை நான் வந்து வெளியே தள்ளணும். ஓகே, மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, நான் வந்து அந்த சைடை பார்க்க தள்ளணும். அப்போ நான் இங்கே லோடு கொடுப்பேனா. ஓகே, அப்போது ரைட் சைடை பார்க்க போகிற ஃபோர்ஸ்னால் ப்ளஸ்ஸு, இந்த சைடு பார்க்க வந்ததுன்னா நெகட்டிவ். ஓகே, அந்த ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளஸ் P. புரிஞ்சுக்கிட முடியுதா? அடுத்து மேலே உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே பார்க்க ஆக்ட் ஆகும், இந்த சைடு பார்க்க ஆக்ட் ஆகும், ஏன்னா மேலே உள்ள லோடுக்கு. ஓகே, அப்போது ப்ளஸ் F1. ஆனால் கீழே உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், நான் ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். மைனஸ் F2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா, எவ்வளோ வேலை நான் கொடுத்து இந்த பிளாக்கை நான் தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. ஓகே, இதை மாதிரி பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மேலே உள்ள பிளாக்கை எடுத்துக்கிறேன், அதுக்கு N1 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அடுத்து அதுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 2 பிளாக்கையும் சேர்த்தாப்பில் உள்ளது, இதில் N2 என்ன கண்டுபிடிக்கிறேன், அந்த N1 என்ன பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே தான் அதையும் என்ன பண்ணியிருக்கோம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த 300 × கிராவிட்டியை நோக்கி அந்த வெயிட் கீழே பார்க்க ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஓகே, அந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். நார்மல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இதை மாதிரி பேஸ் பண்ணி தான் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் எப்படி நம்ம ப்ராப்ளத்தை வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் 20 டிகிரி இன்க்ளைண்டில் இருக்குது. அதில் ஒரு பிளாக் வந்து வச்சுருக்காங்க 50 kg. ஓகே, அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியை வச்சு கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஒரு சிலிண்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. அந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மியூ வந்து 0.3. ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு அப்வர்டு மூமெண்ட்டும் கண்டுபிடிக்கும். ஏன்னா இந்த பிளாக்ல இருந்து இந்த பிளாக்கை நான் இழுக்கிறேன் அப்படின்னா இந்த லோடு என்ன ஆகும், கீழே இதாகும். இப்போது இந்த லோடு மேலே பார்க்க போச்சுன்னா இந்த பிளாக் என்ன ஆகும், கீழே பார்க்க சரியும். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? அந்த புள்ளியில் ஒரு ட்ரிவனோ ஏதோ ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா இதை நான் சுற்றுறேன் அப்படின்னா இந்த பிளாக் மேலே போச்சு அப்படின்னா இந்த லோடு என்ன பண்ணுவோம், கீழே பார்க்க இழுக்கும். ஓகே, நான் இப்படி பார்க்க நான் சுற்றுறேன் அப்படின்னா இந்த லோடு மேலே பார்க்க போச்சுன்னா அந்த பிளாக் என்ன ஆகும், சரியும். ஓகே, 2 விதமான கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அப்வர்டு கண்டுபிடிக்கிறேன். ஓகே, மூவிங் அப்வர்ட்ஸ். ஓகே, பிளாக் வந்து மேலே பார்க்க இழுக்குது. அப்போது சிலிண்டர் எங்கே பார்க்க போகுது, கீழே பார்க்க போகுது. ஓகே, அப்போது இந்த 50 kg இருக்குது, 50. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் வந்து 2 துண்டாக வந்து பிரிக்கணும். ஓகே, ஏன்னா வந்து இதில் காஸ்டீட்டா ஹரிசாண்டல்னால் காஸ்டீட்டா, ஹரிசாண்டல்னால் காஸ்டீட்டா, காஸ் 20 டிகிரி, நான் 20 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. வெர்டிக்கல்னால் சைன் 20 டிகிரி. ஓகே, வெர்டிக்கல்னால் சைன் 20 டிகிரி. புரிஞ்சுக்கிட முடியுதா? எப்போவுமே இந்த மாதிரி இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் நார்மல் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காஸ்டீட்டா எடுக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இன்க்ளைன்டு சர்ஃபேஸஸில் நார்மல்னா காஸ்டீட்டா எடுக்கணும். நான் சைடில் எழுதுகிறேன், ஓட்டு உழப்ப வேண்டாம். இன்க்ளைன்டு சர்ஃபேஸஸில் ஃபார் இன்க்ளைன்டு நார்மல்னா காஸ்டீட்டாவை எடுக்கணும். ஓகே, பெர்பெண்டிகுலர் அல்லது 90 டிகிரி அப்படின்னா சைன் டீட்டாவை எடுக்கணும். பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி அப்வர்டு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக 90 டிகிரி எடுக்கணும். ஓகே, அந்த பிளாக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். ஓகே, நார்மலாக எடுக்கும்போது இந்த 50 டிகிரி இருக்குது, சரியா?
mg cos theta. ஓகே, m எவ்வளவு 50, g எவ்வளவு 9.81, theta எவ்வளவு 20 டிகிரி, cos 20. இதை கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நார்மல் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னாலே அதை என்ன பண்ணிடணும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா கண்டிப்பாக அந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸில் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு உராய்வை ஏற்படுத்தும். ஓகே, அதை என்னன்னு கண்டுபிடிச்சிடும். அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பிளாக் இப்போ எங்கே பண்ணுது, மேலே பார்க்க மூவ் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு அப்போர்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ இது மேலே பார்க்க மூவ்மெண்ட் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அது ஆப்போசிட்டில் இருக்கும். அதை மூவ் பண்ண விடாமல் என்ன பண்ணு, தடுத்துட்டு இருக்கும். அப்போ இது மேலே வந்து இந்த புள்ளியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால, இந்த புள்ளி கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டென்ஷன் T2ன்னு வச்சுருக்கிறோம். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட்டாக நான் வரையணும். ஓகே, ஃபஸ்ட்டு நார்மல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இப்போ பேரலல். ஓகே, நார்மலுக்குன்னா என்னது காஸ் தீட்டா, மீதி என்ன வந்தாலும் என்னது சைன் தீட்டா. ஓகே, இப்போது T2 மேலே பார்க்க போகுது. ஓகே, ப்ளஸ்ஸு எஃப் எங்கே பார்க்க, இந்த சைடு பார்க்க, அப்போ என்னது மைனஸ். புரிஞ்சுக்கிட முடியுதா, எஃப் என்னது மைனஸ். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஒரு தீட்டா இன்க்ளினேஷன் இருக்குது. அதுக்கு எம் எனக்கு தெரியும், ஜி எனக்கு தெரியும். என்ன தீட்டா போடணும்னு நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ளைண்டு அந்த நார்மல் வந்தால் சைன் தீட்டா காஸ் தீட்டா போடு, சாரி நார்மல் வந்தால் காஸ் தீட்டா, மீது என்ன வந்தாலும் சைன் தீட்டா போடுங்கன்ட்டேன். இப்போ சைன் 20 டிகிரி ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா T2 எனக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஏன்னா எஃப் ஆல்ரெடி நான் இங்கே கண்டுபிடிச்ச ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த புள்ளி ஏரியா வச்சதுனால அதுக்கு இந்த T2/T1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், T1/T2 ஈக்குவல் டு e⁻μ∅. இந்த வேல்யூவை நான் கோஎஃபிஷியன்ட் எடுத்து பண்ண போகிறேன். ஓகே, மியூ வந்து 0.3 நமக்கு தெரியும். இந்த தீட்டா கண்டுபிடிக்கும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா தீட்டா கண்டுபிடிக்கும் போது பேஸில் இருந்து இந்த இடத்துல இருந்து, ஓகே, இந்த இடத்துலேருந்து எடுக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 20 டிகிரி இருக்குது. பெர்பெண்டிகுலர், ஓகே, மூவிங் டவுன்வர்ட்ஸ். ஓகே, பெர்பெண்டிகுலர்